Hello everyone, welcome to ADA 247 Tamil. நான் உங்கள் அஷிக். இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம். சோ யாரெல்லாம் இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கீங்களோ அதே மாதிரி யாரெல்லாம் ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போக போறீங்களோ உங்க எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆல்ரெடி இந்த 8வது பே கமிஷன் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஜனவரி மாசம் 8வது பே கமிஷன் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ 8வது கமிஷனுடைய ஒரு முக்கியமான பே கமிஷன் முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல அந்த அப்டேட் என்ன, எப்போ பே கமிஷன் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்க போறாங்க, அதே மாதிரி பே கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் எப்ப இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது, தென் பே கமிஷன் வந்து எவ்வளோ அவங்களுடைய அந்த சேலரி ரேஞ்சை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ மறக்காமல் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே கமிஷன். இந்த பே கமிஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அந்த பேசிக் பே எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் இன்ஃப்ளேஷன் வந்து ஏறிக்கிட்டே போகுது இல்லையா, விலைவாசி வந்து ஏறிக்கிட்டே போகுது. இப்போது நகை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த வருஷம் இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எல்லா பொருளுமே பைக்கு, டிவி, காரு, ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டுக்கு இன்றைக்கி நம்ம வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. ஏன், விலைவாசி வந்து உயர்வு ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுடைய சேலரியும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மத்திய அரசாங்கம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அவங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணினா இந்த பே கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. முதல்ல பே கமிஷன் 1947 வந்து போடுறாங்க. இதுவரை இந்தியா சுதந்திரமாகி 1947 இதுவரை மொத்தம் 7 பே கமிஷன் போட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2025 ஜனவரி மாதம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 8வது பே கமிஷன், 8th பே கமிஷன் போடுறதுக்கான அறிவிப்பை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து விட்டாங்க. இந்த மாதிரி 8வது பே கமிஷன் போடப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து வந்துச்சு. ஸோ இது மூலியமா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு 50 லட்சம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய ஒரு 50 லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும், அதே மாதிரி பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு 69 லட்சம், 50 லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதே மாதிரி ஒரு 69 லட்சம் பென்ஷனருக்கு சேலரி ஹைக் பண்றதுக்காக தான் இந்த பே கமிஷன் வந்து போட்டிருந்தாங்க. இது ஜனவரி மாசமே போட்டாங்க. பட் ஜனவரியில இருந்து இப்போ நமக்கு அக்டோபர் ஆகுது இல்லையா, இந்த 10 மாசம் இதை பத்தி எந்த அப்டேட்டுமே இல்லை. ரீசெண்டா இப்போ கேபினட் கமிட்டியோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த பே கமிஷனுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர், இந்த பே கமிஷன்ல யார் யார் இருக்க போறா, தலைவர் யார், உறுப்பினர் யார் அப்படிங்கறத நியமனம் பண்ணிருக்காங்க. சோ இந்த பே கமிஷனுடைய தலைவரா யார் இருக்கா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாள் நீதிபதியான ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய், ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிற இவங்க தான் இந்த அமைப்புடைய இந்த பே கமிஷனுடைய தலைவராக இருக்க போறாங்க. இவங்க தான் அந்த கமிஷனை வழி நடத்த போறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த பே கமிஷன்ல 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனா இந்த முறை ஒரே ஒரு உறுப்பினர் தான். அது யார் அப்படின்னா ப்ரொஃபசர் புலாக் கோஷ். ப்ரொஃபசர் புலாக் கோஷ் அப்படிங்கிற இவர் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஐஏஎம் இருக்கு இல்லையா, இந்த ஐஏஎம் உடைய ப்ரொஃபசர் தான் யாருன்னா புலாக் கோஷ், இவர் ஒரு உறுப்பினர். அதே மாதிரி பங்கஜ் ஜெயின், ஸோ பங்கஜ் ஜெயின் அப்படிங்கிற இவர் வந்து செக்ரட்டரி. இவர் வந்து செக்ரட்டரி. இவர் இப்போ கரண்ட்ல நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய பங்கஜ் ஜெயின், இவர செக்ரட்டரி. ஸோ தலைவர் யாரு, ரஞ்சன் பிரகாஷ் தேசாய். அதே மாதிரி இதோடைய மெம்பர் யார் அப்படின்னா ப்ரொஃபசர் புலாக் கோஷ். அதே மாதிரி இதோடைய செக்ரட்டரி வந்து பங்கஜ் ஜெயின். இவங்க 3 பேரையும் அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த 3 பேர் கொண்ட குழு தான் என்ன பண்ண போகுதுன்னா இனிமே எவ்வளோ பே கமிஷன் வந்து எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத முடிவு பண்ண போறது இவங்க தான் வந்து முடிவு பண்ண போறாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய எக்கனாமிக் டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கு, விலைவாசி உயர்வு எப்படி ஏறி இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் பேயை ஹைக் பண்ணுவாங்க. இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது பைண்டிங் கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பா கவர்மெண்ட் ஏத்துக்கணுமா அப்படின்னா அப்படி அவசியம் இல்லை. கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஏத்துக்கலாம், இல்ல இவங்களுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அதிகமாகவும் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு, கம்மியாகவும் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த பே கமிஷன் இருக்கு இல்லையா, இந்த பே கமிஷனுடைய நடைமுறைகள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு பே கமிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளவு நாள்ல அந்த பே கமிஷனுடைய விஷயம் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஸோ 5வது பே கமிஷன் போட்டிருந்தாங்க. அந்த 5வது பே கமிஷனுடைய பரிந்துரை அப்படிங்கிறது அந்த பே கமிஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 19 மாதங்கள் டிலே தான் நடைமுறைக்கு வந்துச்சு.
அதே மாதிரி 6வது பே கமிஷனுடைய அந்த ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 32 மாசங்களுக்கு அதுக்கப்புறமா தான் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. தென் லாஸ்டா போடப்பட்ட 7வது பே கமிஷனுடைய அந்த பரிந்துரை அப்படிங்கிறது வெறும் 6 மாசத்திலேயே வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இப்போ கரண்ட்ல போட்டிருக்க பே கமிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், 18 மாசம் அவங்களுக்கு டைம், அந்த பே கமிஷனுக்கு 18 மாசம் டைம். ஸோ 18 மாசத்துல அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும், எவ்வளவு வந்து இன்கம்ல ஹைக் பண்றது அப்படிங்கிறதுக்கான அந்த ரிப்போர்ட்டை எத்தனை மாசத்துக்குள்ள 18 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 18 மாசத்துக்குள்ள எப்போ வேணாலும் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 18 மாசம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஏப்ரல் 2027 தான் அவங்க ரெக்கமெண்டேஷனை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மாசமோ 6 மாசமோ கழிச்சு தான் அரசாங்கம் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஆனா இப்போ இந்த நடந்த கேபினட் கமிட்டி ரெசல்யூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பே கமிஷன் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது எப்ப இருந்தே நடைமுறைக்கு வந்துரும் அப்படின்னா ஜனவரி 1, 2026. எப்ப இருந்து? ஜனவரி 1 2026 இருந்து நடைமுறைக்கு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பேலன்ஸ் கேப் இருக்கு இல்லையா, ஜனவரி 1 இருந்து அடுத்து ஏப்ரல் 2027 வரை கிட்டத்தட்ட ஒரு 16 மாசம் கேப் இருக்கு. ஒரு 16 மாசம் கேப் இருக்கு இல்லையா, இந்த 16 மாசத்துக்கான அந்த எவ்வளவு எக்ஸ்ட்ரா அமௌண்ட், இந்த 16 மாசம் வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருதோ அந்த அரியர்ஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்துருவாங்க. புரியுதா? ஸோ இவங்களுடைய நடைமுறை அப்படிங்கிறது எப்பதான் வரும்? 2027 அப்புறம் தான் வரப்போகுது. 2027 ஏப்ரலுக்கு அப்புறம் தான் இவங்க பரிந்துரை கொடுக்க போறாங்க. அதை கவர்மெண்ட் வந்து ஒரு 5-6 மாசம் டைம் எடுத்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் என்னதான் கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அரசு ஊழியர்களுக்கான அந்த சேலரியில ஹைக் வந்து எப்ப இருந்தே வந்துடும். அவங்களுக்கு வந்து இந்த பேக்லாக் எல்லாமே இந்த 16 மாசத்துக்கான பேக்லாகும் சேர்த்து ஊழியர்கள் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் நடைமுறைப்படுத்த போற டேட் என்ன அப்படின்னா ஜனவரி 1, 2026. இப்ப வரக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதி கொடுத்துருவாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த பே கமிஷன் அவங்க ரிப்போர்ட்டை 18 மாசம் கழிச்சு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அந்த கால்குலேட் பண்ணி எவ்வளவு மந்த் வந்து பெண்டிங் இருக்கும், அந்த பெண்டிங்கையும் சேர்த்து வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து இப்போ நடக்க போகுது. ஸோ அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வேணும். ஸோ அடுத்து இப்போ இந்த பே கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு இருக்க போகுது, எவ்வளவு வந்து இவங்க ஹைக் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 7th பே கமிஷன் இருக்கு இல்லையா, இந்த 7th பே கமிஷன் வர்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உடைய பேசிக் பே அப்படிங்கிறது ஸ்டார்டிங் என்ட்ரி லெவல் போஸ்ட் இல்லையா, குரூப் டி போஸ்ட் மாதிரி என்ட்ரி லெவல் போஸ்ட்ல பேசிக் பே அப்படிங்கிறது எவ்வளவு இருந்துச்சுன்னா வெறும் 7000 தான். வெறும் 7000 அப்படிங்கிறதா கவர்மெண்ட் உடைய ஸ்டார்டிங்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்ல ஒரு போஸ்டிங் போறீங்க அப்படின்னா அதுக்கு வெறும் 7000 தான் சேலரி இருந்துச்சு. அதை இந்த 7th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான் 7000 அப்படிங்கறத 18000 பேசிக் பே அப்படிங்கறது 7000 ரூபாய் இருந்தது 18000 வந்து மாத்துறாங்க. சோ இப்போ இந்த 8th பே கமிஷன் இதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதே மாதிரி 8th பே கமிஷன் வந்து எவ்வளவு வந்து பேசிக் பே அதாவது ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா இதோடைய பே எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 46000 இனிமே கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல நீங்க ரொம்ப அடிமட்ட லெவல்ல போனாலும் உங்களுக்கு மினிமம் எவ்வளவு கிடைக்கும் 46000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ ஸ்டார்டிங் லெவலில் இருக்க குரூப் டி ஜாபுக்கு இந்த ஒரு சம்பளம் அப்படின்னா அப்போ மித்த எஸ்எஸ்சியில் சிஜிஎல்லோ இல்லை சிஹெச்ஓ எல்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா சேலரி எங்கேயோ போயிடும். ஸோ அதனால யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்களோ நல்லா வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் இந்த பே கமிஷனுடைய இது அப்படிங்கிறது ஒரு 2 வருஷம் டைம் 2 வருஷத்துக்குள்ள இது பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னதான் இது பண்ணாலும் இந்த பெண்டிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் படிச்சுட்டு இருக்கீங்களோ ஸோ தெளிவாக வந்து படிங்க. எப்படியாச்சும் அடுத்த 2026 நிறைய எக்ஸாம்ஸ் வருது. அதில் உள்ள போய் இந்த 8th பே கமிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஹை பேயை வாங்கணும் அப்படிங்கிற எய்மோட வந்து பண்ணீங்க. ஸோ வேற உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை வேற ஏதாச்சும் டாப்பிக்ல உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.